ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பிஜிடிஆர்பியோட சிலபஸ் மேத்தமெட்டிக்ஸ்க்கான சிலபஸ்ஸு. இதோட கம்ப்ளீட் சிலபஸ் வந்து கீழே ட்ரைவ் லிங்கில் கொடுக்க நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபுல் சிலபஸ்மே நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். இது ஸ்பெசிஃபை பண்ணி மேத்தமெட்டிக்ஸ்க்குரிய சிலபஸ்ஸு, சப்ஜெக்ட் மேத்தமெட்டிக்ஸ். இதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி சிலபஸ் சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. அது கெசட்லேயே ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அந்த சிலபஸ் தான் இது. ஃபஸ்ட் யூனிட் அல்ஜிப்ரா, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டோபாலஜி, காம்ப்ளெக்ஸு, ஃபங்க்ஷனல், டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், போத் ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அண்ட் நியூமரிக்கல் அனாலிசிஸ். இதான் கிளப் பண்ணி வச்சுருக்காங்க. முன்னாடி வேறு மாதிரி இருந்துச்சு. இதை ரெண்டும் கிளப் பண்ணி வச்சுருக்காங்க. அதேமாதிரி ஆப்ரேஷன் ரிசர்ச், ப்ராபபிலிட்டி தியரி. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு இதை தான் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்குது. கிளாசிக்கல் மெக்கானிக்ஸும் அண்ட் நியூமரிக்கல் அனாலிசிஸ் கிளப் பண்ணிவிட்டு இதில் டோபாலஜி அவங்க இன்சர்ட் பண்ணியிருக்கிறது. மற்றபடி ஆஸ் யூஷுவல் இருக்கிற சிலபஸ் தான் நம்மளது இருந்துச்சு. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு தகவல். இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸும் அண்டு நியூமரிக்கல் அனாலிசிஸ்ன்றது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இந்த நியூமரிக்கல் அனாலிசிஸில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த மெத்தட்ஸ் எந்த புக்கில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா 3 authors புக் இருக்குது பிஜி லெவலில். ஐயங்கார், எம்கே ஜெயின், ஆர்கே ஜெயின் சொல்லிட்டு அந்த புக்கில் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேட் ஆஃப் கன்வர்ஜென்ஸு, த சொல்யூஷன் ஆஃப் அல்ஜிப்ரிக் அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஈக்குவேஷன். இப்போ நார்மலாக மற்ற புக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மெத்தட்ஸை பற்றி கொடுத்துருப்பாங்க. இங்கே என்ன அப்படின்னா நியூமரிக்கல் அனாலிசிஸ் அப்படின்றது ஃபுல்லாக தியரியோட டெப்த்து அங்கே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா பிஜி லெவலில் அந்த ஒரு புக்கு மட்டும் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அந்த புக்கை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு உதவியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த புக்கை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ திஸ் த இம்பார்ட்டன்ட். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் புக்கு நம்ம படிக்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்கிறோம். நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.